வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் இந்த வசீகராங்கிற இதை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படி சொல்லுங்கள் மேம். நான் வந்து விஜயா மகாதேவன், தஞ்சாவூரில் இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபு நான். என்னுடைய 50வது வயசில் நான் வசீகர வேதா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருளையே நம்ம ஏதாவது பண்ணணும், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பசங்கள்லாம் காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தப்போ நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். 2017 இதுக்கு வசீகர வேதா. எதுக்காக வசீகர வேதா வச்சேன் அப்படின்னா, இயற்கையாக நம்ம ஒரு பொண்ணை வந்து தன்னை அழகுபடுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேப்பர்லலாம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கங்கிறத நம்ம இளைய தலைமுறை கொண்டு வந்து சேர்க்கணும், கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அழகுக்கு ஒரு வேதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வசீகர வேதான்னு வச்சேன். ஸோ அதுக்கு லோகோவாக யாரை வச்சேன் அப்படின்னாக்கா சகுந்தலை வச்சேன். சரி, ஒரு துஷ்யந்த மகாராஜா ஒரு இயற்கையோடு இருக்கிற ஒரு பெண்ணை விரும்பி மணந்துக்கிட்டாரு அப்படிங்கிறப்ப இயற்கையோடு வாழும்பொழுது பெண் ரொம்ப அழகாக இருப்பாள். ஸோ அதனால் என்னுடைய இதுக்கு கான்செப்டுக்கு சகுந்தலை சூட்டாக இருந்தது. அதனால் சகுந்தலை லோகோவை வச்சு நான் 2017 வீட்டில் இருந்து பல்பொடி, குளியல் பொடி, ஹேர் ஆயில், அப்புறம் சீயக்காய் 4 பொருளில் ஆரம்பித்தேன். இப்போ வந்து 8 வருஷம் ஆச்சு வசீகர வேதா. வீட்டிலேருந்து ஃபேக்ட்ரி, டெக்கு இதெல்லாம் வந்துச்சு. ஒரு 60 பேர் வேலைக்கு இருக்காங்க. இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் எது மாதிரி? எங்கள் சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து பல்பொடி, செம்பருத்தி டீ, இதெல்லாமே எங்கள் சிக்னேச்சர் ப்ராடக்ட். நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணுன்னாக்கா பல்பொடியும் செம்பருத்தி டீயும் ரொம்ப நல்லா ரீச் ஆகுது. இதை தவிர எங்களோட ஆயில் எல்லாமே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே நல்லா ரீச்சு, நல்லா போயிட்டுருக்கு. தமிழ்நாடு தாண்டி இந்தியா ஃபுல்லாகவே டேராடூன், மகாராஷ்டிரா, மும்பை, பூனே, தானே எல்லா இடத்துக்குமே எங்களை ஆன்லைன் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இதை தவிர சிங்கப்பூர், மலேசியா, துபாய் நாடுகளுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ராடக்ட்ஸ் நேச்சுரல்னு எப்படி சொல்லுவீங்க? எங்கள் ப்ராடக்ட் நேச்சுரல் அப்படின்னு நான் சொல்லலை. நேச்சுரல் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் கெமிக்கல் சேர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. ஹார்ம்லெஸ் கெமிக்கல் சேர்க்கலாம். எங்களோடது என்னென்னா 0 கெமிக்கல், 100% பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ அதனால் நாங்கள் எந்த கெமிக்கலும் கிடையாது. மூலிகை அதன் தன்மை மாறாமல் கொடுக்குறோம். ஸோ எதுலேயுமே நாங்கள் ப்ரிசர்வேட்டிவோ, கலருக்கோ, இல்லை ஸ்மெல்லுக்கோ எதுவுமே நாங்கள் சேர்க்கறதே கிடையாது. வேல்யூ அடிஷன் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து மூலிகை அதன் தன்மை மாறாமல் கொடுக்குறோம். புரியுது சார், புரியுது. வேல்யூ அடிஷன் பற்றி சொல்ல முடியுமா? ஏன் உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? அதாவது விவசாயத்தில் வர்ற பொருள்கள் எல்லாமே மதிப்பு மிக்கது. ஸோ அதனால தான் மதிப்பு கூட்டல் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விவசாயத்தில் வர்ற பொருள்கள் எல்லாமே மதிப்பாக இருக்கும் பொழுது அதை நம்ம கூட்டி சொல்லலாம். இப்போ சாதாரணமாக வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. விவசாயிகள் நிறைய கொண்டு வராங்க விவசாய பொருள்களை, மதிப்பு கூட்ட தெரியாமல் அதை வேறொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது குறைஞ்ச விலைக்கு லாபமே இல்லாமல் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க ரொம்ப. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய செம்பருத்தி பூவு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மனம் கிடையாது. அது வந்து ஒரு கல்யாணத்துக்கு மாலையாவோ பயன்படுத்த முடியாது, ஒரு கல்யாண பந்தலோ இல்லை அலங்கார பொருளாவோ அதை எந்த இடத்துலையுமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது லைஃப் ரொம்ப கம்மி, அதை அப்படியே துவண்டு போயிடும். அப்படி இருக்கிற பொருளையே நான் எப்படி மதிப்பு கூட்டினேன் அப்படின்னா, எல்லா பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. இதை செம்பருத்தியில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்கும்பொழுது, செம்பருத்தி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் தலைமுடிக்கும் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் வந்து செம்பருத்தி பூவில் நான் ஹேண்ட் க்ரஷ் பண்ணி செம்பருத்தி டீ, செம்பருத்தி ஃபேஸ் பேக், செம்பருத்தி ஹேர் பேக் எல்லாமே கொண்டு வந்தேன். ஒரு செம்பருத்தி, அதாவது எந்த வாசனையும் இல்லாமல் எதுக்குமே இதாகாதுங்கிற பொருளையே நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து தன்னுடைய விவசாய பொருளை மதிப்பு கூட்டி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும். இப்போ கவர்மெண்ட் கிட்டே இருந்து இல்லை பாலிசி, இப்போ வீட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கும்போது எதுவுமே எனக்கு தெரியாது.